பிரேமா H1B-க்கான ஃபீ வந்து $1,00,000 ஏத்த போறாங்கன்னு நியூஸ் ஆஃப்டர்நூன்லேருந்து வந்துட்டு இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. மக்களே, இந்த வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ள ஒயிட் ஹவுஸில் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக இருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு விஷயமும் பார்க்க போகிறோம். நம்ம இதெல்லாம் பேசணும், ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் என்னென்னலாம் இருக்குது, இது யாரெல்லாம் இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க. ஏன்னா வந்து நியூ அப்ளிகன்ஸ் மட்டுமே இம்பாக்ட் ஆக போதா, இல்லை எக்ஸிஸ்டிங் அப்ளிகன்ஸும் இம்பாக்ட் ஆக போதா, எப்போலேருந்து இந்த சேஞ்சஸ் வரப்போகுது, மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை கோர்ட்டில் பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒயிட் ஹவுஸில் அவங்க சைன் பண்ணும்போது பேசின வீடியோவும் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். காலையில் வந்த நியூஸ் எல்லாமே வந்து இது $1,00,000 வந்து ஃபீஸ் அப்படின்னு தான் வந்துச்சு. ஆனால் அதன் பிறகு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பரவிட்டு இருந்தது, இந்த $1,00,000 மினிமம் சேலரி அப்படின்னு. ஸோ நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்ன சைன் பண்ணுறாங்க அந்த லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கும்போது மிக முக்கியமாக யுஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி ஹாவர்ட் அவங்க பேசுவாங்க, நீங்களும் பார்க்க போகிறீங்க. அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இதை தெளிவுபடுத்தினாங்க. இந்த $1,00,000 அந்த கம்பெனி, ஏதோ ஒரு பிக் டெக் கம்பெனி எங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், அதன் பிறகு சேலரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த $1,00,000 ஃபீ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் வருது அப்படின்னு வந்து தெரியுது. ஆனால் $1,00,000 ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்ளிகண்ட்டுக்கு எந்த ஒரு பிக் கம்பெனியாலும் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஹைலி இம்பாசிபிள். பிகாஸ் ஒரு 10 அப்ளிகன்ஸ் எடுத்துட்டாலே $1 மில்லியன் நீங்கள் ரிசோர்ஸ்க்கே செலவு பண்ணணும். அதெல்லாம் சான்ஸே கிடையாது. பட் அவங்க சொன்னதுலேருந்து அதுதான் நமக்கு புரிய வருது. They have to pay the government $100,000, then they have to pay the employee. So it's just not economic. If you're going to train somebody, you're going to train one of the recent graduates from one of the great universities across our land. Train Americans, stop bringing in people to take our jobs. That's the policy here. $100,000 a year for H-1B visas, and all of the big companies are on board. We've spoken to them about the gold card. They love it. They love it. பிரேமா, இப்போ இந்த $1,00,000 நம்ம ஊர் மதிப்புக்கு வந்து 85 லட்சம் வருது இல்ல, இது நம்ம ஊர் கம்பெனிஸ்ல எப்படி கொடுப்பாங்க? நம்ம ஊர் கம்பெனிஸ் மட்டும் இல்லை, அமெரிக்கன் கம்பெனிஸே வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா புது H1B ஸ்பான்சர் பண்ணும்போது அவங்களுக்கு இதர, அதாவது H1B ப்ராசஸில் இதர செலவுகள் நிறையா உண்டு. இன்றைக்கே பார்த்தோன்னா வந்து ஒரு $215 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீலேருந்து, அப்புறம் $780 ப்ளஸ் அட்டார்னிஸ், இன்னும் நிறைய ஃபீ வந்துகிட்டே இருக்கும். நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதுவே இன்றைக்கி பார்க்கணுன்னா ஒரு அட்டார்னி ஃபீயோடு சேர்த்து ஒரு H1B ப்ராசஸ் பண்ணுறதுக்கு $10,000 வரைக்கும் கூட போகுது இல்லையா? இன்னும் $1,00,000 நீங்கள் ஃபீயாகவே கொடுக்கணுன்னா இந்தியன் கம்பெனி மட்டும் இல்லை, அமெரிக்கன் கம்பெனியுமே வந்து யோசிப்பாங்கிறது தான் நிதர்சன உண்மை. 85,000 நபர்கள் புதுசாக வராங்க H1Bயில், ஓகேவா? 85,000 பேருக்கும் $1,00,000னா $8.5 பில்லியன் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு வேளை எல்லாரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா $8.5 பில்லியன் எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாரு. $850 கோடி. அதை அப்படியே இன்ட்டு 85 போட்டால் ரூபாயில் அப்படியே தலை சுற்றுது. ஸோ அவ்வளோ ரெவன்யூ உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான முன்னெடுப்பாக தான் இதை வந்து சொல்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், ஏன் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இது ஏன் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே H1B விசா நடந்த ஃப்ராட், மிகப்பெரிய ஒரு ஃப்ராட் வந்து நடந்ததாக சொல்கிறாங்க. அதாவது லாட்ரியில் 85,000 பேர், லாட்ரியில் 6 லட்சம் பேர் வரைக்கும் வந்தாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட பார்த்தோம்ல பிரேமா, நிறைய கம்பெனிஸ் கூட அவங்க பிடிச்சாங்கல்ல. கரெக்ட். நிறைய ஷெல் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே நபருக்கு 15, 20, 30ன்னு போட்டு அவங்கள லாட்ரியில் பிக்கப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அதிகப்படுத்தினதுனால தான் நிறைய சேஞ்சஸ் அங்கேயும் தான் ஆரம்பிச்சது. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணாங்க, இந்த லாட்ரி சிஸ்டத்தை வந்து நம்பர் ஆஃப் என்ட்ரி இல்லைப்பா, நம்பர் ஆஃப் பாஸ்போர்ட் வச்சு தான் ரன் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. இன்னொரு சேஞ்சஸ் இப்போ ரீசெண்டாக வரப்போகுது அடுத்த தடவை. என்னது? ப்ரிவைலிங் வேஜஸ். உங்களுக்கு லாட்ரியுமே கிடையாது, ப்ரிவைலிங் வேஜஸ். யார் அதிகமாக சம்பளம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு முன்னுரிமைன்னு வரப்போகுது அப்படின்னு ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வரதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது அந்த ஒரு ஃப்ராடு தான், அந்த ஒரு ஸ்கேம் தான். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த அந்த ஒரு புள்ளி தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்குது. $1,00,000 ஒரு H1B ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு. பிரேமா, இது நியூ அண்ட் எக்ஸிஸ்டிங் H1Bயில் இருக்கவங்களுக்கு உண்டா? யுஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி ஹாவர்ட் அவர்களோட பதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க சொன்னது என்னென்னா, இது வந்து ரினியூவல்ஸ் ஆஸ் வெல் அஸ் நியூ அப்ளிகன்ஸ், அதாவது எல்லாருக்குமே உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த பதில் இருந்தது. அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இன்னும் நம்ம ப்ரொக்ளமேஷனை வந்து நம்ம டிராஃப்டை பார்க்கல. ஸோ அதில் என்ன இருக்குன்னு தெரியல. இது கேள்வி பதில் மூலியமாக அவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது புதுசாக வர்றவங்களுக்கும் இல்லை எக்ஸ்டென்ஷன் போடுறாங்க பாருங்கள், அவங்களுக்குமே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து $1,00,000 per year அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 3 வருஷம் யாருக்காவது அப்ரூவ் ஆனால் $3,00,000 கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வருது. அதான் நிறையா வந்து ஒரு கிரே ஏரியா இருந்தது இந்த மீட்டிங்கை பார்க்கும்போது. அதான் நிறைய கொஸ்டின்ஸோடு தான் முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ப்ரொக்ளமேஷன் பார்க்கும்போது இன்னும் தெரிய வரும்.
பட் இது 99% வந்து கோர்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா இதனால் வந்து நிறைய செக்டர்ஸ் இம்பாக்ட் ஆக போகுது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ். ஈவன் வந்து யாருமே எக்ஸ்டென்ஷன் போட முடியாது இல்லையா, ஏன்னா எக்ஸ்டென்ஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகும்னா எல்லாரும் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் அடுத்த வருஷத்துக்கும் அவங்களுக்கு ஆள் தேவைப்படும். எல்லாருக்கும் $1,00,000 கொடுத்துட்டு இருந்தால் பிஸ்னஸ் என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து கோர்ட்டில் ஸ்டே ஆடுவாங்க. நம்ம அடுத்தடுத்த அப்டேட் அதில் என்னன்னு பார்ப்போம். Renewals, first times, the company needs to decide, do they want, is that person valuable enough to have $100,000 a year payment to the government? பிரேம் ஆல்ரெடி அவுட் சோர்சிங் பண்ணுற கம்பெனிஸ்க்குலாம் வந்து டாரிஃப் போடணும் 25%ன்னு அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்புறம் இது வேற சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஆமாம், அது வேறு டிபார்ட்மெண்ட். அது வந்து ப்ரொப்போசலாக செனட்டில் போச்சு. இன்னும் நிறைய அது படிகளை தாண்டி வந்து வரணும் அந்த அவுட் சோர்சிங் டாரிஃப்ங்கிறது. ஸோ அதுக்குள்ளே போனால் அந்த ஒரு விஷயம் இது வந்து எப்படி வரப்போகுதுன்னா, பிரசிடென்ட் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை சைன் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கே வந்து ஃப்ரைடே வந்து சைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ண பிறகு தெரியும் என்னிலேருந்து அப்ளை ஆக போகுது. மிக முக்கியமாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் என்ன இருக்கும், யூஎஸ்ஏஸ்க்கான டைரக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஃபீயை வந்து அப்ளை பண்ணணும் அப்படி இருக்கும். ஸோ யூஎஸ்ஏஸ் அவங்க சைடில் அப்டேட் பண்ணிட்டு இது என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாருக்கு இம்பேக்ட் ஆகும், இல்லை எந்தெந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எப்படி அந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது கோர்ட்டில் வந்து பிளாக் பண்ண மாட்டாங்களா? இது வந்து கோர்ட்டில் பிளாக் பண்ணுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் H1Bன்னு பார்க்கும்போது நீங்கள் $1,00,000 கொடுக்கும்போது நிறைய டெக் கம்பெனிஸ் ஒருவேளை ஒத்துட்டாங்கன்னா டெக் கம்பெனிஸ் ஒத்துப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கான ரெவன்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எம்ப்ளாயி மூலிமா அவங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக இருக்கும். ஆனால் பெரிய ஹெல்த் கேர் செக்டர்ஸ்லாம் அவ்வளோ கொடுக்க அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ முன்னாடியுமே இதான் பிரச்சனை வந்துச்சு இல்லையா. எனக்கு வந்து H1Bல ஒரு நர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரிவெலிங் வேஜஸ் வச்சிங்கன்னா, நீங்கள் H1Bல ஒரு நர்ஸுக்கு கொடுக்குற ப்ரிவெலிங் வேஜஸும் H1Bல ஒரு டெக்னிக்கல் லீடுக்கு சாஃப்ட்வேரில் கொடுக்குற ஒரு ப்ரிவெலிங் வேஜஸும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து யாரை பிக் பண்ணுவீங்க, H1B டெக்னிக்கல் லீட் சாஃப்ட்வேர் தான் பிக் பண்ணுவீங்க. ஸோ ஹெல்த் கேருக்கு H1Bஸே கிடைக்காது வெளில இருந்து. இங்கே வந்து ஒரு பற்றாக்குறை ஏற்படும், லேபர் பற்றாக்குறை ஏற்படும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு பிளாக் பண்ணுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரொம்ப வந்து ஏர்லியர் ஸ்டேஜில் இருக்குது. அட்டார்னி வீடியோலும் பார்த்தோம். அவங்க வந்து மிக முக்கியமான ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தாங்க, காலத்தை பயிர் செய் அப்படின்னு. அதாவது நீங்கள் சப்போஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணால் உடனே ஃபைல் பண்ணுங்கள், இல்லை அமெண்ட்மெண்ட் போடணுன்னா உடனே போட்டுருங்க, எதற்காகவும் வெயிட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸ் அட்டார்னி கொடுத்துருந்தாங்க. அதே தான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் அமெண்ட்மெண்ட் போடணும்னா வெயிட் பண்ணாதீங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் as soon as possible. இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து எஃபெக்டிவ் டேட்டு எனக்கு தெரியல, ஏன்னா அந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டரை பார்க்க முடியல. வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் எலிஜிபிள் 6 மாதத்துக்குள்ளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள்னா, இல்லை அதற்கு மேலாக இருக்கும்போது நீங்கள் எலிஜிபிள்னா தயவு செஞ்சு உங்கள் எம்ப்ளாயர் ப்ளஸ் அட்டார்னிகிட்ட சொல்லி நீங்கள் இனிஷியேட் பண்ணுறது மூலிமா இதில் என்ன அவுட்கம் வருதுன்னு நமக்கு தெரியாது. இது கோர்ட்டில் பிளாக் பண்ண போகிறாங்களா, இது அடுத்தடுத்த மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. பட் நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா அது எஃபெக்டிவ் டேட்டுக்கு முன்னாடியே பண்ணும்போது அது எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. ஸோ அது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு உடனே வந்து ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி இது கோர்ட்டில் பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். எகைன் இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம அட்டார்னி வச்சுமே கிளாரிஃபை பண்ணுவோம். பிகாஸ் இதான் பெரும் பேசும் பொருளாக இருந்துகிட்டு இருக்குது எல்லா இமிகிரேஷன் கம்யூனிட்டிலையும். நம்ம அட்டார்னி வச்சுமே போடுவோம். இப்போ எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்காதீங்க, கூலாக இருங்க, எதுவும் கடந்து போகும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.